நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய கனவு உலகம் யூடியூப் சேனலில் நண்பர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதிலை சொல்லிட்டு வர்றேன். அந்த பொதுவான கேள்விகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்குது. இப்போது சைடில் ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னா, உயில் சம்மந்தப்பட்ட கேள்வி. நியாயமாக அந்த சட்ட வழக்கறிஞரை தான் கேட்டிருக்கணும். நம்ம நண்பர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காப்புல. நம்ம வீட்டிலே ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரி, விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒருவர் உயில் எழுதிடுறாருங்க. எழுதின உயிலை பதிவும் பண்ணிடுறாருங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பதிவு பண்ணப்படாத இன்னொரு உயிலை எழுதுறாருங்க. இப்போ இந்த உயில் யாருக்கு சொந்தம், சொத்து யாருக்கு சொந்தமாகும் அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பண்ணப்பட்ட உயிலில் இருக்கிற நபர் சொத்துக்கு உரிமைதாரர் ஆகி அதற்கு பிறகு வீடு கட்டிக்கிறாரு, மின்சார இணைப்பு வாங்கிக்கிறாரு, அரசாங்கத்துக்கான வரியும் கட்டிட்டு வர்றாரு. இப்போ இந்த பதிவு பண்ணப்பட்ட அந்த உயிலில் இருக்கிற சொத்து சொந்தக்காரர், பதிவு பண்ணப்படாத உயிலில் இருக்கிற சொந்தக்காரர் கோர்ட்டுக்கு போகிறாரு. இப்போ தீர்ப்பு யார் பக்கம் வரும் அப்படின்றது தான் அந்த கமாண்டனுடைய அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தீர்ப்பை நீங்களே எழுதிடுவீங்க. இந்தியன் பீனல் கோட் சட்டம் நீங்களே தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் தெரியாத நபர்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ உயில் அப்படின்ற விஷயத்த முதல்ல நாம் புரிஞ்சுக்குவோம். உயில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் தனக்கு வாரிசுகள் இல்லை, அல்லது தன்னை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தனக்கு பிறகு சொத்து யாராலும் சமூக விரோதிகளாலா அல்லது யாரோ திருடிட்டு போயக்கூடாது, யாருமே நான் விரும்பாத நபர்களின் சொத்தை அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்கிற காலத்திலே தனக்கு விருப்பமான ஒரு நபருக்கு சொத்தை எழுதி வச்சு அனுபவத்தையும் கொடுக்குறது. சரிங்களா? சில இடங்கள் என்ன ஆகுதுன்னா, தந்தை தனக்கு 4 பிள்ளைங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சுருவார், மற்றவங்களெலாம் கண்டுக்காம விட்டுருவார். அப்போ இந்த உயில் எப்போ முதல்ல செல்லுபடியாகும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல எழுதின உயில் பதியப்பட்டிருக்கணும். அரசாங்கத்தில் பதிய பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் வெள்ளை காகிதத்தில் எழுதி அதை உயில் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த உயில் மூலமாக பல சட்ட சிக்கல்கள் வருது, பல அசம்பாவிதங்கள் நடக்குது, கொள்ளை வரைக்கும் நடக்க ஆரம்பிக்குது, பல உயிர்களும் பலி போகுது. அங்கங்கே ஒன்றா வழக்குகள் நீண்ட காலத்துக்கு நீண்டுக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பகையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. உயில் அப்படின்ற விஷயத்த வெறும் பதிவு பண்ணால் வெறும் வெற்றி காயத்தில் கொண்டு வந்தா அப்படின்றதுக்காகத்தான் அரசாங்கம் உயில் அப்படின்ற ஒன்றை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த உயில் அப்படின்ற ஒன்றை பதிவு பண்ணால் மட்டும்தான் அது செல்லும். பாயிண்ட். ரெண்டாவது, பதிவு பண்ணப்பட்ட உயில் எப்போ செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உயிலை பதிவு செஞ்ச நபர் இறந்ததுக்கு பிறகுதான். ஏன்னா அவர் வாழ்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கான உரிமைதாரர் அவர் இருக்கிறாரு. அவருடைய இறப்பிற்கு பிறகுதான் அந்த உயில் செல்லுபடியாகும். புரிஞ்சுங்களா? இப்போ உயிலை ரத்து பண்ணாமலே இன்னொரு உயிலை வெள்ளை காகிதத்தில் எழுதி சும்மா கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வெள்ளை காகிதம் தான். அதை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுற வேண்டியது தான். அது அடுத்த வருடம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, 50 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அது வெறும் வெத்து காகிதம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிலை ஒரு நபர் தான் வாழ்கிற காலத்திலே பதிவு பண்ணிட்டார். பதிவு பண்ண அந்த உயிலை ரத்து பண்ணாமலே இன்னொரு உயிலை கைப்பட மட்டுமே அல்லது டைப் பண்ணி எப்படி வேணால் வச்சுக்கிடுங்க, அதை பதிவு பண்ணாமல் எழுதி கொடுத்தாருன்னா அது உயில் அல்ல, அது வெற்று காகிதம் அல்லது ஒரு மியூச்சுவல் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் அப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்படி தீர்ப்பு கொடுத்துட்டே இருந்தால் உயில் அப்படின்ற விஷயத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துக்கூடிய அந்த விஷயத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்வாங்க நீதிபதிகள், இந்த விஷயத்தை கிழிச்சு குப்பத்தொட்டில் போடுங்க, பதிவு பண்ணப்பட்ட உயில் இருக்கக்கூடிய நபர் தான் சொத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்ற தீர்ப்பை தான் கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த நபர் சொத்துக்கு சொந்தக்காரர், அதாவது உயிலில் யாருக்கு பாத்தியம் கிடைக்குதோ அவர் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரராக மாறினார். இப்போது அந்த கமாண்டில் வந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உயில் அப்படின்றது பதிவு பண்ணணும். பதிவு பண்ணப்பட்ட அந்த உயில் எப்போ செல்லுபடியாகும்? உயில் எழுதுகிற நபர் இறந்ததுக்கு பிறகு தான் செல்லுபடியாகும். ஒரு நபர் எத்தனை முறை வேணாலும் உயில் எழுதிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உயில் எழுதும் போதும் அதை நிச்சயமாக பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணால் மட்டும்தான் அந்த உயில் செல்லுபடியாகும். இப்போது சில நேரங்களில் ஒரு அப்பா 4 பிள்ளைங்க இருக்கிற போது ஏதாவது ஒரு பிள்ளைக்கு மட்டும் உயில் எழுதிட்டு போயிடுறாரு. அது உலகத்திலே மிக மோசமான செயல். உலகத்திலே மிக மோசமான கொடூரமான அப்பா அவன் தான் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெற்ற பிள்ளை தானே, அது ஈக்குவலாக இருக்கிறப்ப பிரிச்சுட்டு போட்டுமே, செத்த பிறவாது பிரிச்சுட்டுமே. அது ஏன் ஒத்த பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு அவன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழணும்? கூட பிறந்த அண்ணன் தம்பியிலே போட்டு தெளிவாங்க அவனை.
வேறு வழி இல்லை. சொத்துக்கு நீங்கள் உங்கள் சொத்தை எவராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் விருப்பப்படுறீங்க. உங்களுக்கே உங்கள் பிள்ளைங்க பிடிக்கல அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு எப்படி அவனை பிடிக்கும்? அடுத்து உயில் எழுதுனீங்கன்னா சொந்தக்காரனுங்க இல்லை, என்ன தனக்கு பிறகு வாரிசுகளே இல்லைனா மட்டும் எழுதுங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா எழுதாதீங்க. ஒரு சில இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு அப்பா 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் எழுதிட்டு போயிடுறாரு. அந்த ஒருத்தர் மேலே மற்றவங்க பூரா ரிவென்ஸ் அடிக்கிறாங்க. காலத்துக்கும் அந்த பகை தொடர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் உறவுகளுக்குள்ள மனக்கசப்பையும் கூட உயில் ஏற்படுத்துது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, உயில் மூலமாக சொத்து கிடச்சி பணக்காரன் ஆனவங்களும் இருக்காங்க. உயிலால் அப்பா தாத்தா பாட்டி எழுதி வச்ச உயிலால் பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸு அலைஞ்சு இருக்கிற சொத்தை விற்றவங்களும் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு தெரிந்த நண்பர் எந்த வகையினர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அல்லது பொதுவான தகவல்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே எழுதுங்க. எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?